வெல்கம் டு சிவராஜ் சிவா யூடியூப் சேனலுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் இருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு வந்து எல்லா விதமான நிகழ்வுகளும் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குங்க, எல்லா விதமான வீடியோஸும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் த யூடியூப் சேனலுங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம், அதாவது மிகவும் வழிபாட்டுக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாள் கடவுள் இருக்கார் இல்லைங்களா? ஸோ அவருக்கு ஏற்ற உகந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது புரட்டாசி மாதம் தானுங்க. அதுவும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து பெருமாளை வந்து வழிபட்டிங்கன்னா ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா யூஸ்வலாகவே சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு விசேஷமான ஒரு நாளாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் மொத்தம் 4 சனிக்கிழமைகள் நம்மளுக்கு வருதுங்க. முதல் சனிக்கிழமை வந்து 21/9/2024, 28/9/2024, 3/10/2024, கடைசியாக 12/10/2024. இந்த 4 சனிக்கிழமையுமே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. முதல் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தம்போது நம்மளுக்கு சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. அதே மாதிரி ரெண்டாவது வந்து பெருமாளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு விரதமாக நாம் சொல்லக்கூடிய ஏகாதசி விரதம். மூன்றாவது நாம் சொல்லக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் விசேஷமான ஒரு நாளாக வந்து இருக்குது. 4வது சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவோண விரதம், பெருமாளுடைய தொடர்புடைய மற்றொரு சிறப்பு வாய்ந்த விரதம் அப்படிங்கிறது திருவோண விரதம். மற்றும் விஜயதசமி, அம்பாளோட தொடர்புடைய மற்றும் ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஏன் வந்து புரட்டாசி மாதம் வந்து அதிபயங்கரமான தீவிரமான ஒரு விரத நாட்களாக நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறதுங்க, அது வந்து பெருமாளுக்கு ஏற்ற ஒரு மாதமாக நமது முன்னோர்கள் வந்து வழிகாட்டி சென்றிருக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் வந்து கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஏன் வந்து இந்த மாதத்தில் வந்து நம்ம வந்து ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவ உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும், அந்த நியதி ஏன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா நம்ம உடல் வந்து ஜீரண சக்தியை வந்து எளிமையாக்கக்கூடிய உணவுகளாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதம் வந்து அப்பேற்பட்ட மாதம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஒரு சில நேரம் வந்து அந்த சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாதுங்க. அதனால தான் எளிமையான உணவுகள் வந்து இந்த மாதம் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காகவும் நம்மளுக்கு வந்து நமது முன்னோர்கள் வந்து இதை வந்து ஒரு விரத மாதமாகவே வந்து இதை வந்து வச்சிருக்கிறாங்க. அதனால கூடுமான மட்டும் சைவ உணவுகள் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகவும் வந்து நம்மளுக்கு வந்து உடல் சம்மந்தமாக வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து வராதுங்க. ஜீரணிக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சில பேருக்கு வந்து பெருமாள் அப்படிங்கிற அந்த கடவுள் வந்து குலதெய்வமாக இருப்பாங்க, இஷ்ட தெய்வமாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தலிகை சாற்றும் முறை அப்படின்னு ஒரு முறை இருக்குதுங்க. அது என்னங்க தலிகை சாற்றும் முறை அப்படின்னா, இந்த பெருமாள் அவருடைய உருவப்படத்தை வந்து வாழை இலையில வச்சு தண்ணிலாம் தெளிச்சிட்டு வாழை இலையில வந்து அவரோட திருவுருவப்படத்தை வச்சு அவருக்கு வந்து நைவேத்தியம் செய்யக்கூடியது அப்படிங்கிறது தான் தலிகை சாற்றும் முறை. சில பேர் இதை வந்து 1 மற்றும் 4வது சனிக்கிழமையில பண்ணுவாங்க. 1 இல்லைன்னா 4வது சனிக்கிழமையில செய்யறது வந்து ஒரு சிலருடைய விருப்பமாக இருக்கும். இல்லைங்க, எங்களுக்கு 1, 4 அந்த சனிக்கிழமைகள் எங்களால் செய்ய முடியல, தோதுப்பட்டு வரலை, சௌகரியம் இல்லை அப்படிங்கிறவங்க 2 அல்லது 3ஆம் சனிக்கிழமைகளில் வந்து
நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தலிகை சாற்றும் முறையை வந்து தாராளமாக பெருமாளுக்கு நிவேதனம் செய்யலாம். சில பேருக்கு வந்து மாவிளக்கு ஏற்றக்கூடிய ஒரு வழக்கம் வந்து காலம் காலமாக தொன்று தொட்டு அது வந்து இருக்குங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அதே மாதிரி 1 அல்லது 4, 2 அல்லது 3 இந்த 4 சனிக்கிழமை இல்லை ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் நீங்கள் அந்த பர்டிகுலர் வழக்கத்தை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுங்க. அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து அந்த காலத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன குழந்தைங்களாக இருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு நாமம் இட்டு வந்து பெருமாளுடைய நாமம், அவருடைய சின்னம் என்று சொல்லக்கூடிய நாமத்தை இட்டு வீடு வீடாக சென்று பிக்ஷாம் தேஹி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசி வந்து வீடு வீடாக போய் யாஸ்தகம் கேட்குற மாதிரி, பிக்ஷை கேட்குற மாதிரி வந்து சின்ன குழந்தைங்களை அனுப்புவாங்க. ஸோ இந்த வழக்கத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கும் அந்த தெய்வீக கடாட்சம் போய் சேரும். நம்ம குடும்பத்துலேயும் வந்து செல்வ செழிப்போட நம்மளுக்கு வந்து சுபிக்ஷமாக வந்து நம்ம இல்லம் வந்து எந்த ஒரு செல்வ செழிப்போடும் எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து அதை வந்து பழக்கப்படுத்துறதுக்கு நம்ம வந்து கட்டாயமாக முயற்சிகள் எடுக்கணும். ஸோ அவங்க வாங்கிட்டு வந்து அந்த அரிசியில் வந்து நீங்கள் தலையிட்டீங்கன்னா அது அதி தீவிரமான ஒரு பலனை வந்து நம்மளுடைய குடும்பத்துக்கு கண்டிப்பாக வந்து அது வந்து நன்மை பெறக்கூடிய ஒரு பலனை கண்டிப்பாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நம்ம இது பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் வந்து செய்யக்கூடிய அன்னதானம் என்று சொல்லக்கூடிய பிறருக்கு உணவை வழங்குதல், பிறருக்கு உணவை இடுதல் அப்படிங்கிறது மற்ற மாதங்களில் மற்ற நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த அன்னதானத்தை விட இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு பலனை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெருமாள் அனுகிரகத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இதை வந்து பலன் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும். புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு மாத்திரம்தான் விசேஷமான மாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பெருமாளுக்கும் விசேஷம், அதை விட ஹனுமாருக்கும் ரொம்ப விசேஷமான மாதம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ஹனுமன் ஆலயங்களிலும் சரி, அதே மாதிரி பெருமாள் ஆலயங்களிலும் சரி, இது வந்து அதிதீவிர ஒரு விசேஷ பூஜை வந்து கண்டிப்பாக வந்து நடத்துவாங்க. ஸோ ரெண்டு தெய்வங்களுக்கும் உரிய மாதம் அப்படிங்கிறது இந்த அருமையான புரட்டாசி மாதம். அதுவும் சனிக்கிழமைகளில் வந்து 2 பேருக்கும் வந்து நல்ல விசேஷ பூஜைகள் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லா விதமான ஆலயங்களிலும் வந்து விசேஷமாக விழாக்கள் போன்று நடைபெறும். என்ன பண்ணணுங்க, இந்த சனிக்கிழமையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் எந்த வித பெருமாள் அவதாரம் படம் இருந்தாலும் சரி, கிருஷ்ணரோ பெருமாளோ ராமரோ எந்த விதமான பெருமாள் அவதார படமாக இருந்தாலும் நல்லா ஒரு துணியை வச்சு உங்கள் பூஜை ரூமில் வந்து அதுக்குன்னு ஏற்ற ஒரு துணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வச்சு நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு துளசி மாலை தான் அவருக்கு விசேஷம். அதை வந்து துளசி மாலையை வந்து நல்லபடியாக வந்து சுவாமிக்கு காலையில் குளிச்சுட்டு கொண்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, துளசி மாலையை சாற்றி தீப தூப ஆராதனை முடிஞ்சால் வந்து ஒரு கல்கண்டோ இல்லை வந்து ஒரு பாலோ எதாவது உங்களுக்கு வந்து எது எளிமையாக நீங்கள் நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். இதுதான் பண்ணணும். சக்கரை பொங்கல் புளியோதரை தான் பெருமாளுக்கு பிடிக்கும், அதைத்தான் நீங்கள் கட்டாயமாக பண்ணணுங்கிறது நியதிகளாம் கிடையாது. உங்களுக்கு தோதுப்பட்ட ஏதாவது நெய்வேத்தியங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். செஞ்சுட்டு தீப தூப ஆராதனைகள் காட்டி முடிஞ்சால் அவருக்கு வந்து இந்த ஸ்துதிகள் ஸ்தோத்திரங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். இல்லைங்க எங்களுக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, நேர காலமெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க ஓம் நமோ நாராயணாய நமக
அப்படிங்கிற அந்த பீஜாட்சர மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு 6 முறையோ அல்லது 12 முறையோ இல்லை முடிந்தால் 108 முறை சொன்னீங்கன்னா அதிதீவிர பலன்களை வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக இரட்டிப்பு பலனை கண்டிப்பாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி ஆஞ்சநேயர் படத்துக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து திருவுருவ படத்தை துடைச்சிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு நீங்கள் வந்து வெற்றிலைகளை கோர்த்து மாலையாக கோர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க, கண்டிப்பாக அவருக்கும் வந்து வெற்றிலை மாலை சாற்றி வந்தீங்க அப்படின்னா உங்கள் காரியங்களை நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வந்து வெற்றியை நோக்கி போகும் அப்படிங்கிறது காலமாக நமது முன்னோர்கள் செய்யக்கூடிய வந்து ஒரு எளிமையான ஒரு பூஜை அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இவ்வளோ நன்மைகள் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்கும் தெரியும். இதை பற்றி வந்து வீட்டில் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கடைப்பிடித்தோமே ஆனால் நம்மளுடைய வருங்கால சந்ததியினர் இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட குடும்பத்துலேயும் வந்து சுபிக்ஷமான 16 பேரும் பெற்று நம்ம குடும்பம் வந்து செல்வ செழிப்போட எதற்கும் குறைவில்லாத ஒரு நிலையை வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய குடும்பத்திற்கு நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நம்ம வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயங்க. ஸோ மிகவும் நன்றி. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி பல உபயோகமான தகவலுக்கு நம்மளுடைய சிவராஜ் சிவா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுங்க. தேங்க்யூங்க.